Hi friends, welcome to our channel. ஒரு அரபிய கணவன் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். திருமணத்திற்கு பிறகு அவன் அன்றாடம் மனைவிக்கு மசாஜ் செய்து உணவு ஊட்டி கவனித்தான். மனைவியின் நற்குணத்தை மதிப்பீடு செய்ய அரபிய கணவன் நேரடியாக தனது உதவியாளரிடம் சென்று மனைவிக்கு ஒரு பரிசு அளிக்கச் சொல்லினார். அந்த பரிசு 50 மில்லியன் அமெரிக்க டாலர். பெண்மணி அந்த பணத்தை பெற்ற பின் என்ன செய்வாள் என்பதை அவர் பார்க்க விரும்பினார். பணத்தை பெற்றவுடன் அந்த பெண்மணி அரபிய கணவனை ஒரு நலவாழ்வு இல்லத்திற்கு அழைத்துச் சென்றாள். அந்த நலவாழ்வு இல்லத்திற்கு 50 மில்லியன் டாலரை தானமாக வழங்கினாள். அதன் தலைவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். பெண்மணி கூறினாள், நான் இங்கே முன்பு சுயதொழில் செய்து வந்தேன். இங்கே இருக்கும் குழந்தைகள் மிகவும் துன்பத்துக்குள்ளாக இருந்தனர். அதை கேட்டு கணவன் பெண்மணியின் மீது பெருமை அடைந்தார். அதற்கு பிறகு பெண்மணி மீதமுள்ள பணத்தை கணவனிடம் திருப்பி தந்தாள். அரபிய கணவன் இந்த பணத்தை குழந்தைகளுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும் பொருட்டு பயன்படுத்து என்றார். பெண்மணி எப்போதும் தனது கணவனை ஒரு பெரிய இயக்குனர் என நினைத்தாள். அவரிடம் பெரிய நிதிகளை செலவழிக்கும் அனுபவம் இருக்க வேண்டும் என எண்ணினாள். கணவன் மீண்டும் மீண்டும் பெண்மணியிடம் கேட்டார், அந்த பணத்தை முழுமையாக செலவழித்து விட்டாயா? உன் தேவைகளுக்காக ஏதாவது வைத்துக் கொள்ள வேண்டுமா? பெண்மணி கணவனின் பரிந்துரையை மறுத்துவிட்டாள். இதனால் கணவன் குழந்தைகளுடன் விளையாட நலவாழ்வு இல்லத்துக்கு சென்றார். அப்போது ஒரு குழந்தை இந்த கணவன் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர் என்று சொன்னது. கணவன் அதை பார்க்க மெல்ல சிரித்துவிட்டார். Please like, ஆனால் share பெண்மணி and அதை ஒரு subscribe நாளும் our channel. நம்பவில்லை. Thank